வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் உடல் பருமனால் அவதிப்படுவாங்க. அப்படி அவதிப்படுறவங்க அவங்களோட உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒரு சில 6 அற்புத வைத்திய முறைகள் இருக்குது. அது என்னென்ன வைத்தியம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதாவது நிறைய பேர் உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிற காலமெல்லாம் மறைஞ்சி போய் காலப்போக்கில் சின்ன வயசுலேயே உடல் பருமன் அதிகமாகி வாழ தொடங்கிட்டாங்க இன்றைய சமூகத்தில். அதனால் அவங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய வாழ்க்கை முறையும் அவங்க சாப்பிட்ற உணவு முறையும் மாறுபட்டதுக்கான ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. உடல் பருமன் பலவித நோய்களை தரது மட்டும் இல்லாமல் அதாவது உடல் பருமன் பலவித நோய்களை தருது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால் அக்கறையே இல்லாமல் இருக்கிறத விட வாழ்நாள் முழுவதும் நம்ம நோய்களோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத விட உடல் எடையை குறைக்கிறதுக்கு அதிகமாக முக்கியத்துவத்தை எடுத்துக்கணும். பாரம்பரிய வைத்திய முறையை பின்பற்றினாலே நம்மளோட உடல் எடையை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். அந்த ஆயுர்வேத மூலிகையில் என்னென்ன குணங்கள் இருக்குது, அது எப்படி உடல் எடையை குறைக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நெல்லிக்காயில் இருக்கிற கொட்டையை எடுத்துட்டு அது சுத்தம் செஞ்சுட்டு அதில் இருக்கிற சாறு எடுத்து அதோட கொஞ்சோண்டு இஞ்சி சாறையும் கலந்து தினமும் காலையில் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். ஆமணக்கு வேரை இடித்து அதில் தேன் கலந்து நீரில் நைட்டு ஊற வச்சு காலையில் அந்த சாரை புழிஞ்சிட்டு நீரை வடிகட்டி அந்த தண்ணியை வடிகட்டிட்டு குடித்தோம்னா நம்ம உடல் பருமன் குறைய ஆரம்பிக்கும். பாதாம் பவுடரை எடுத்து கொஞ்சோண்டு தேன் கலந்து காலையில் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு வந்தோம்னா உடல் எடை குறையும். கேரட்டோட தேன் கொஞ்சோண்டு சேர்த்து சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்பெல்லாம் குறைஞ்சி உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது. சோம்பு தண்ணீரை சோம்பை தண்ணியில் போட்டு காய்ச்சி அது அடிக்கடி தினமும் குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடல் எடை குறையும். திரிபுலா சூரணத்தை வெந்நீரில் கலக்கி காலையில் குடித்தோம்னா நம்ம உடல் எடை குறையும். இது மாதிரி இந்த ஆயுர்வேத மூலிகையெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம உடல் எடையை குறைச்சி ஆரோக்கியமான வாழ்வை வாழலாம். நிறைய தகவலை பார்த்தோம். மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.